பாட் சரஸ்வதி மம்மாவினுடைய விசேஷத்தை பத்தி தாதிகள் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். मम्मा का लौकिक नाम राधे था, परंतु जैसा नाम था वैसे राधे मुरली की मस्तानी थी। बाबा का एक एक शब्द बड़े प्यार से सुनती, समाती और उसे बहुत अच्छी तरह से स्पष्ट कर सबको सुनाती। इसलिए तो सरस्वती के हाथ में ज्ञान के सितार दिखाते हैं. மம்மாவினுடைய லௌகிக பெயர் ராதா. ராதே. அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே மம்மா பாபாவினுடைய அந்த இனிமையான முரளி புல்லாங்குழல் இசைக்கு அவங்க அவ்வளவு மயங்கி இருந்தாங்க. ஸ்ரீ ராதை கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இசைக்காக ஏங்கி தவிச்சாங்க, அதுல தன்னையே மறந்திருந்தாங்கன்னு நாம புராண கதைகள் சொல்லப்படுது. நமக்கு தெரியும் உண்மையான புல்லாங்குழல் இசைக்கிறது சிவ பகவான் பிரம்மாங்கிற சரீரத்தின் மூலமா நமக்கு சொல்லக்கூடிய மகா வாக்கியம் தான் குழலோசை. இதை கேட்கறதுல அம்மாவுக்கு அவ்வளவு ஆனந்தம் இருந்துச்சு. அதை அவங்க அவ்வளவு மிகுந்த அன்போடு கேட்பாங்க, முறைய தனக்குள்ள நிறைச்சிப்பாங்க. அதை மிக நல்ல விதமாக தெளிவுபடுத்தி எல்லோருக்குமே சொல்லுவாங்க. அவங்க எடுத்து சொல்றதுல அவ்வளவு திறமையுடையவங்க, சக்தி உடையவங்க. அதனாலதான் பக்தியில சரஸ்வதி கையில ஞானத்தினுடைய வீணை என்பது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கவி குச்சி भी बात हो जाए, ड्रामा का पाठ मम्मा को बहुत पक्का था. எப்போ என்ன நடந்திருந்தாலும் நாடகம் என்கின்ற பாடம் மம்மாவுக்கு ரொம்ப பக்காவா இருந்துச்சு. उसको साक्षी होकर के देखने की इतनी अच्छी आदत मम्मा की थी, जो कोई भी दृश्य को देखते कभी हलचल में नहीं आई. சாட்சியாகி விஷயங்களை பார்க்கக்கூடிய பழக்கம் சுபாவம் அம்மாவுக்கு அவ்வளவு நன்றாக இருந்தது. எப்பேற்பட்ட காட்சியை சூழ்நிலையை பார்த்தாலும் அவர்கள் ஒரு பொழுதுமே சஞ்சலத்தில், சலனத்தில், குழப்பத்தில் வந்ததே கிடையாது. நமக்கு தெரியும், கோர்ட்டு சீன்லாம் தெரியும், அம்மா கேட்டிருப்பீங்க இல்லையா? கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. இன்னும் நிறைய நிறைய யஜ்யத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட அவங்க முதல் தலைவிங்கிற பொறுப்புல பாபா அவங்களதான் வச்சிருந்தாங்க, நிர்வாகிங்கிற பொறுப்புல. எல்லா விஷயத்தையும் மம்மா தான் எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. ஆனா அவங்க ஒரு பொழுதுமே குழப்பத்தில் வந்ததே இல்லை. டிராமா, சாட்சி இதுல ரொம்ப பக்காவா இருந்தாங்க. சதா ஏக்ரஸ் புன்னகை நிறைந்த முகமாக இருந்தது. எப்பொழுதும் ஒரே சீரான அதே புன்முறுவல் நிறைந்த முகம் இருந்தது. हम सबको भी सदा नथिंग न्यू का पाठ पढ़ाकर अचल अडोल बना देती. அவங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையுமே கூட சதா நத்திங் நியூ என்கின்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆடாதவர் அசையாதவர் ஆக்கினார். சதா நத்திங் நியூ. நத்திங் நியூனா என்ன? இது ஒன்றுமே புதுசு இல்லை, 5000 வருஷத்துக்கு முன்னாலே நடந்தது, கல்ப கல்பம் இதுதான், இப்படித்தான். அப்போ இந்த நத்திங் நியூ, இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்ற அந்த பாடத்தை அவ்வளவு பக்காவாக குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தி இருந்தாங்க. मम्मा के चेहरे पर कभी प्रीत की चिंत नहीं देखे, कोई शरीर भी छोड़ दे या अपने ही शरीर में कुछ हुआ तो भी ज्यादा सोच नहीं. மம்மாவினுடைய முகத்துல ஒரு பொழுதுமே கவலையினுடைய அடையாளத்தை பார்த்ததே கிடையாது. ரொம்ப முக்கியமானவங்க, பாபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க சரீரமே விட்டுருப்பாங்க. அல்லது மம்மாவுக்கே நமக்கு தெரியும் கேன்சர் வந்துருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க உடலுக்கு ஏது நடந்திருந்தாலும் சரி, அவங்க அதிகம் சிந்தித்ததே கிடையாது. மம்மா சாதாரணத்தாசே நகி ரகத்தி.
मम्मा को सदा बहुत ऊंचे रूहानियत के नशे में देखा. ஒரு பொழுது மம்மாவை சாதாரணமாகவே பார்த்தது இல்லை. எப்போதுமே மிகுந்த ஆன்மீக போதையோடு தான் இருப்பாங்க. சாதாரணமாக மம்மாவை பார்த்ததே இல்லை. எப்பொழுதுமே மிகுந்த ஆன்மீக போதையோடு தான் இருப்பாங்க. मम्मा को बाबा ने कहा तुम लक्ष्मी बनेगी. बस एक बार ही कहने से मम्मा की सूरत तथा सीरत बदल गई. மம்மாவிடம் பாபா சொன்னார், என்ன நீங்க லக்ஷ்மி ஆயிடுவீங்க, சத்தியுகத்துல முதல் மகாராணி, விஸ்வ மகாராணி லக்ஷ்மியா ஆயிடுவீங்க பாபா சொன்னார். ஒரே ஒரு முறைதான் பாபா சொன்னார். மம்மாவை பார்த்து கேட்டதுமே மம்மாவினுடைய தோற்றம், மம்மாவினுடைய நடத்தை முற்றிலுமாக மாறிவிட்டது. गुणवान बनना है, गुण देखना है, गुण दान करना है. यह 3 बातें में मम्मा पक्की थी. நாம் குணவான் ஆக வேண்டும், பிறரிடம் நற்குணங்களை தான் பார்க்க வேண்டும், குண தானம் செய்ய வேண்டும். இந்த 3 விஷயத்துல மம்மா ரொம்ப பக்காவா இருந்தாங்க. ஏன்னா லட்சுமிங்கிற வார்த்தையே குணத்தோடு சேர்ந்ததுதான். லட்சுமி மாதிரி இருக்கிறாங்கன்னு எதுக்காக சொல்றோம்? அந்த குணம் தான் அந்த லட்சணத்தை என்ன பண்ணுது, கொடுக்குது. பொறுமை இருக்குது, அன்பு இருக்குது, பணிவு இருக்குது அப்படின்னு அந்த முகம் ஆட்டோமேட்டிக்கா அழகுடையதான். லட்சணம், லட்சுமி இது எல்லாமே குணம் சார்ந்த உண்டு. அப்போ நீங்க தான் லட்சுமி ஆக போறீங்க அப்படின்னு சொன்னதுமே ஒரே ஒரு முறைதான் பாபா சொல்றாரு. நமக்கும் பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்லியிருக்காரு இல்ல? மம்மாவுக்கு மட்டும் தான் அந்த வார்த்தை நமக்கும் தான். அப்போ நமக்கு சொல்றது போலதான் மம்மாவுக்கும் சொல்றாங்க. ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வந்து யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற, யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 1000 ரூபாய் பரிசு தாரேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸ்ல உள்ள எல்லாரும் விழுந்து படிக்க போறாங்களா? ஒரு சிலர் தான் படிக்க போறாங்க. சில பேருக்கு தெரியும் நமக்கு அந்த பரிசுக்கும் நாம தான் பாஸ் அளவுக்கு. அப்போ சிலருக்கு தான் அந்த தூண்டுதல் வருது. இந்த பரிசு யாருக்காக அறிவிக்கப்பட்டிருக்குது? பரிசு ஃபர்ஸ்ட் மார்க் வரவங்களுக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் யாருனாலும் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஆனா எப்ப அனௌன்ஸ்மெண்ட் வருதோ இது எனக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒருத்தருக்கு வரும் பாருங்க, அவர் அதுக்கான கடுமையான உழைப்பை செய்வார். பாபா சொல்றாரு அம்மாட்ட நீங்க லட்சுமி ஆவீங்க. அப்போ கண்டிப்பா பாபா அம்மாட்ட மட்டும்தான் சொல்லி இருந்திருக்கணுமா? ஆனா அவங்க நம்பர் 1 ஸ்டூடெண்ட், அதனால அதை முழுமையா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற தகுதியை நான் என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் 1000 ரூபாய் பரிசு. 1000 ரூபாய் கிடைச்சிருங்கிறது கிடையாது. முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மார்க். அப்ப லட்சுமி மாதிரி ஆகணும்னா, லட்சுமியும் ஆகணும்னா அதுக்கு முன்னால அம்மா தனக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கிறாங்க, நான் குணவான் ஆகணும், குணங்களைத்தான் பார்க்கணும், குண தானம் செய்யணும். இதுல அவங்க பக்காவா இருந்தாங்க. யார் இப்படி இருந்தாலும் சரி, நான் குணம் மிக்கவரா. குணம்னா என்ன? அன்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், பணிவா இருக்கணும். சூழ்நிலை எப்பொழுதுமே சாதகமா இருக்கும் அப்படி கிடையவே கிடையாது. நான் என்ன ஆனாலும் குணம் மிக்கவராக இருக்க வேண்டும். ரெண்டாவது அது கூட ஓரளவுக்கு ஓகேதான். ரெண்டாவது விஷயம் என்னது, குணங்களையே பார்க்க வேண்டும். யாரை பார்த்தாலும் சரி அவங்கள்ட்ட கண்டிப்பா என்ன இருக்க போது, ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கும். நான் என்ன, நீங்க எதை பார்க்கிறீர்களோ, எதை சிந்திக்கிறீர்களோ, நீங்கள் அதுவாகவே. அவங்க பொல்லாதவங்க நீங்க ஒருத்தவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சீக்கிரம் நீங்க என்ன ஆயிடுவீங்க, அவங்க போய் சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள உங்களுக்கே தெரியாது. வந்து அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். நீங்க யாருக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா இதுதான் நிஜம். நீங்க எப்போ இன்னொருத்தரை பற்றி 2-3 வருஷத்துக்கு முன்னால ஒரு சென்டர்ல இருக்கும்போது ஒரு மாதாஜி வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே கேட்கிறாங்க,
அந்த பிரதர் எப்ப பார்த்தாலும் வகுப்புல முன்னால உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீ ஏன்னு கேட்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலுமே முன்னால உட்காந்து அவங்கள பின்னால உட்கார சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க ஏதாவது சொல்லுங்க, நீங்க யாரையுமே திட்டவே மாட்டேங்கிறீங்க. அவங்க முன்னால தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முறை சொன்னாங்க, 2 முறை சொன்னாங்க, 3 முறை சொன்னாங்க. நாளாக என்ன ஆச்சுன்னா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுட்டீங்களா பாயிண்ட்? இதுதான் சத்தியம். சொன்ன தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு? இது ஏதோ ஒரு தச்சா நடந்த நிகழ்ச்சிலாம் இல்லை. உங்க எனர்ஜி போயிடுது. நீங்க ஒருத்தவங்களை பார்க்கும் போதே உங்க எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? உங்கள்கிட்ட விழிப்பா இருக்கக்கூடிய அந்த தன்மை அந்த ஆத்மாவுக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த ஆத்மா தூக்கம் ஒட்டுவார். அப்படிதான் நீங்க யார பாக்குறீங்களோ அவங்களாவே ஆயிடுவீங்க. ரொம்ப சீக்கிரத்துல எதை பாக்குறீங்களோ, எதை சிந்திக்கிறீங்களோ ரொம்ப சீக்கிரத்துல அதுவாவே ஆயிடுது. ஒரு சுருக்கமா ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல பழைய கதை. ஒரு ஊர்ல ஒரு வேசி இருந்தாங்க. வேசினா தெரியும் இல்லையா? வேசி இருந்தாங்க. அதே ஊர்ல ஒரு குருவும் இருந்திருக்கிறார், ஒரு ஆசிரமமும் இருக்கிறார். ஒரே நாள்ல 2 பேருமே இறந்துட்டாங்க. ஒரே நாள்ல குருவும் இறந்துறார், வேசி 2 பேரும் மேல் உலகத்துக்கு போறாங்க. இந்த வேசிக்கு நியாய தீர்ப்பு சொல்லப்படுது, நீங்க சொர்க்கம் போகலாம். அந்த குருவுக்கு சொல்லப்பட்டுச்சு நீங்க நரகம் போகலாம். அந்த சன்னியாசிக்கு கோபம். எனக்கு அவங்க யாருன்னு தெரியும். அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நான் யாரு. சதா சர்வகாலம் உன்னுடைய நாமத்தையே பாடிட்டு இருந்தேன். உன்னுடைய கதையெல்லாம் பிரசங்கம் பண்ணேன். வந்தவங்களுக்கெல்லாம் இறைவனை நினைக்க சொல்லி பாடம் சொல்லி கொடுத்தேன். எனக்கு எப்படி நீங்க நரகம் கொடுக்கலாம்னு சொல்லும்போது தீர்ப்பு சொன்னேன். சித்திரகுப்தன் சொன்ன விஷயம், அவங்க வேசி தொழில் பார்த்தாலும் அவங்க மனசுல அந்த ஆசிரமத்துக்கு போறவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏக்கமா இருக்கும். நாம ஒரு நாளாவது அந்த இடத்துக்கு போக முடியாது. அவங்களால போக முடியாது. ஐயோ, நமக்கு பகவானே இந்த பிறகு எனக்கு இப்படி ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஆக்கிட்டியே. அவங்க பார்வை எப்போதுமே, அந்த வேசிகளுடைய பார்வை எப்போதுமே இடைவெளியா இருக்குது, ஆசிரமத்தை பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் ஆப்போசிட் இந்த சன்னியாசிக்கு மனசுல ஒரு ஓரமா அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே. ஒரு எண்ணம் இருந்துதா இல்லையா அப்படின்னு சித்திரகுப்தன் கேட்கிறார். அந்த கதை சாரம் என்னன்னா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியமே, இல்லை. ஒண்ணு, நீங்க என்ன செய்றீங்கன்றதும் முக்கியமே இல்லை. நீங்க பாட்டு பாடுங்க, பஜனை பாடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே முக்கியமே இல்லை. இங்க என்ன நினைக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப. நான் இங்க இருந்துட்டு அங்க பார்த்தேன்னா போச்சு. இங்க இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. அங்க இருந்துட்டு நீங்க இங்க பாக்குறீங்கன்னா அது பலன் இருக்கு. அங்க இருந்துட்டு அங்க பாத்தீங்கன்னாலும் என்ன கிடையாது, சென்டருக்கு வந்தாச்சு. ஆனா என் கவனம் பாவா சொல்றாரு, லட்சுமி ஆகணுங்கிறது ஈஸியா கஷ்டமா? லட்சுமி ஆகணும்னு அம்மா 3 தாரணை பண்ணாங்க. என்ன 3 தாரணை? குணவான் ஆகணும். யார் எப்படி இருந்தா என்ன? கோபம் வந்தா நான் கோபப்படணுமா? அவங்க சண்டைக்கு வந்தா நான் சண்டைக்கு போகணுமா? அவங்க அழ வச்சா நான் அழகணுமா? நான் இப்படித்தான் இருப்பேன். குணவான் ஆகணும். 2வது குணத்தை பார்க்கணும். எல்லாத்தையும் என்ன பார்க்கணும்? குணத்தையே பார்க்கணும். அப்புறம் 3வது குணதானம் செய்யும். நான் குணவானா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நான் குணங்களை பார்க்கறதும் பெரிய விஷயம் இல்லை. என்னை பார்க்கிறவங்களுக்கு என்னுடைய செயல் மூலமா, என்னுடைய பார்வை மூலமா, என்னுடைய நடத்தை மூலமா அவங்களுக்கு ஏதோ ஒரு குணத்தை என்ன பண்ணணும்? கத்துக்கணும் அல்லது கடைபிடிக்கணும். வாழ்க்கை குணதானம் செய்ய வேண்டும். ஞான தானம் ஈஸி. இப்படி மைக்ல பேசிட்டு போறது ரொம்ப ஈஸி. அழகான லட்டா இருக்கு, பாயிண்டா சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? இதுல ஒண்ணுமே இல்லை. இது ஞான தானம். இதுக்கே ஓரளவுக்கு புண்ணியம் இருக்குது. எவ்வளவுக்கு தான் புண்ணியம் இருக்குது? ஓரளவுக்கு தான் புண்ணியம் இருக்குது. நிஜமான புண்ணியம் இதுல இல்லை. இதுல இருக்குது
குணதானம். குணதானம் அது நீங்க வீட்டுல இருந்தே கூட பண்ணலாம். ரோட்ல கடைக்கு போகும்போது கூட என்ன பண்ணலாம், எல்லா நேரத்தையும் வாணி எடுத்து படிச்சுட்டு இருக்க முடியுமா? எல்லா சூழ்நிலையும் எல்லாத்தையும். ஆனா நீங்க எல்லாருக்கும் எப்பொழுதும் குணங்களை, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கும்போது கூட நீங்க எதை வெளிப்படுத்த முடியும்? குணத்தை வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய அன்பை, கருணையை, இரக்கத்தை, ஆத்ம உணர்வை ஏதோ ஒரு ரூபத்தில் பாபா சொல்றாங்க. அம்மாவுடைய 3 தாரணை என்னது? குணவான் ஆகணும், குணங்களை பார்க்கணும், தானம் செய்யணும். இதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அவங்க. तीनों बातों में मम्मा पक्की थी, इसलिए उनकी उम्र बल कम थी, लेकिन धारणा में बड़ी होने कारण उनको सब बड़े छोटे दिल से मम्मा कहने लगे. அதனாலதான் அவங்க வயசு வேணா ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ஆனா அவங்களுடைய தாரணை ரொம்ப பெரியதாக இருந்த காரணத்தினால் அவர்களை, அம்மாவை, சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் இதயத்திலிருந்து மம்மா என கூற ஆரம்பித்தார்கள். குணமூர்த்தி மம்மா சப்சே நம்பர் 1 சலி கயி. குணமூர்த்தியான மம்மா எல்லோரை காட்டிலும் நம்பர் 1ஆக முன்னால் சென்றார்கள். குணம் 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 அது கோயில் ஆகலாம், பாட்டெல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க. அப்போ குணம் தான் ரொம்ப முக்கியம். குணவானாக ஆனதுனால அந்த நம்பர் 1ல போனாங்க, குணமூர்த்தி ஆனதுனால. கிளாஸ் में हाजिर रहना ये भी बाबा का फरमान बरदार बच्चा बनना है, लेकिन டெய்லி கிளாஸுக்கு வரணும், டெய்லி கிளாஸுக்கு வரணும். இது பாபாவுடைய கட்டளை. டெய்லி கிளாஸுக்கு வர்றது கட்டளைப்படி நடக்கிறது தான். லேக்கின் நான் கேவல் ரெகுலர், ஆனா நான் டெய்லி கிளாஸுக்கு வந்துடுவேங்கிறது மட்டும் போதாது, பல்கி கூடவே கூடவே ரெகுலர். பாபாவுடைய வார்த்தையில இதை ரைமா சொல்லுவார் அடிக்கடி. ரெகுலர் மட்டும் போதாது, கிளாஸ்ல எப்படி இருக்கணும், வகுப்புக்கு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். கிளாஸுக்கு ரெகுலரா வந்தா மட்டும் போதாது. டீச்சர் யாரெல்லாம் இருக்கீங்க? நீங்க தானே, ஒருத்தவங்க டீச்சர் நானும் இருக்கேங்கிற. ரெகுலரா இருந்தா மட்டும் போதாது. அப்புறம் பாபா சொல்ற வார்த்தை பஞ்சுவல் ஓனாகே. பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஜராவி ஊப்பர் நீச்சே நேரம் நேரம் கொஞ்சம் கூட முன்பின் என்று இருக்க வேண்டாம். ஏ மம்மா ஏ ஹமே மம்மானே சிக்காயே. இது எங்களுக்கு மம்மா கற்றுக் கொடுத்ததுன்னு தாதி சொல்றாங்க. தாதி சொல்றாங்க எங்களுக்கு மம்மா கற்றுக் கொடுத்தது. ரெகுலரா வரணுங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, எதுவும் ரொம்ப முக்கியம். பஞ்சுவல் டயத்துக்கு வரணும், குறிப்பிட்ட நேரத்துல. முரளி அவர் சவேரேக்கா யோக் கவி மிஸ் நாவோ. முரளியும் அதிகாலை யோகாவும் ஒரு பொழுதும் தவற விட்டுவிட வேண்டாம். ஜிஸ்கோ பாபா நீ ககா கபலத்து கரோ. இதைத்தான் பாபா என்ன சொல்லுவாங்க, தப்பு செஞ்சிடாதீங்க. என்ன தப்பு செஞ்சிடக்கூடாது? முரளி அதிகாலை யோகா, இதை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்குத்தான் பாபா சொல்ல தவறு செய்யாதீங்க. जिसे होना होता है वो कभी गफलत नहीं करता. யாருக்கு அக்கறை இருக்குமோ அல்லது கவலை இருக்குமோ அவர்கள் ஒரு பொழுதும் தவறு இழைக்க மாட்டார்கள். கவலைன்னு இந்த இடத்துல பொறுப்பு. பாபா சொல்லிட்டாரு ஒரு ஸ்ரீமத், அதை நாம் என்ன பண்ணணும், கடைபிடிக்கணுங்கிற அந்த அக்கறை, அந்த கவலை இருக்குமோ அவர்கள் தவறு இழைக்க மாட்டார்கள். பாபா கருத்தே தும் ஊப்பர் கி ஸ்திதி மே ரஹோ. பாபா சொல்ற நீங்க உயர்ந்த ஸ்திதியில இருங்க. நீச்சே கி பாத்தே கியூ கர்த்தே ஹோ. நீங்க உயர்ந்த ஸ்திதியில இருக்கிறீங்கன்னா கீழே உள்ள விஷயங்களை ஏன் பேசுகிறீர்கள்? கீழே உள்ள விஷயங்களை ஏன் பேசுறீங்க? ஒரு முறை ஜானகிதாரி பாபாட்ட ஏதோ ஒரு ஆத்மாவை பத்தி ஏதோ ரிப்போர்ட் சொல்ல வராங்க. இன்னும் சொல்றதுக்கு வாய் என்ன பண்ணல, துறக்கல. பாபா அந்த ஆத்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாப்தானா சொல்றாங்க, ஓம் வாயால யாரையும் என்ன பண்ண வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். ஓம் வாயால அவ்வளவுதான். அது ஜானகிதாரிக்கு வாழ்நாள் தாரணை ஆயிடுச்சு. இந்த வாய் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா பரமாத்மாவுடைய ஞானத்தை
சொல்றதுக்கு தான். இது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். புல்லாங்குழலை வச்சுட்டு சொல்லுவாங்க இல்லையா, புல்லாங்குழல் அடுப்புதுகிறதுன்னு சொல்லுவாங்க. புல்லாங்குழல் எதுக்கு படைக்கப்பட்டுச்சோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அதை வச்சுட்டு அடுப்புதிக்க கூடாது. இந்த வாய் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இறைவனுடைய ஞானத்தை சொல்றதுக்காக. இந்த வாயால அவங்க அப்படி இப்படி சொல்லும் போது இதனுடைய நறுமணம் என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பவர் என்னவாயிடுது, என்னுடைய சக்தி என்னவாயிடுது, குறைஞ்சிது. நீங்க எப்போ வேஸ்ட் நினைக்க பேச ஆரம்பிச்சுடுறீங்களோ அப்ப அந்த வார்த்தையில என்ன இருக்க போறதில்லை. அப்போ இதுல கவனம், என் ஸ்திதி உயர்ந்து இருக்குது, நான் ஏன் கீழே உள்ள விஷயங்களை பத்தி. பாபாவே சில நேரத்துல வாணியில நீங்க ஹிந்தியில கவனிச்சிருப்பீங்க, சில விஷயத்த ஆரம்பிப்பார். யாரை பத்தியோ குறை சொல்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஊரை பத்தி உலகத்தை பத்தி குறை சொல்ல ஆரம்பிப்பார். அவர் என்ன சொல்லி அந்த வார்த்தையை முடிப்பாருன்னா ஹிந்தியில பாத்து மத்து பூச்சோ அப்படின்றார். பாத் மத்து பூச்சோ யாருக்கான ஹிந்தி தெரியுமா? தெரியுமா? இதை பற்றி கேட்காதீங்க, அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டீங்க. ஹிந்தி தெரியணும். அட்லீஸ்ட் சில முக்கியமான வார்த்தையெல்லாம் பாபாவுடைய லாங்குவேஜ்ல நம்ம கேட்டாதான் அதை ரசிக்கலாம். பாத்து மத்து பூச்சோ அதை பத்தி என்ன பண்ணவே பண்ணாதீங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணுறீங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு பாத்ரூத்து பூச்சோம் அதை பத்தி என்ன பண்ணாதீங்க கேட்காது. சில நேரத்தில் அப்டேட் பார்த்தீங்கன்னா முதல் ரகம் குழந்தைங்கன்னா இப்படிலாம் இருப்பாங்க, ரெண்டாவது ரகம் குழந்தைங்கன்னா இப்படிலாம் இருப்பாங்க. இந்த மூணாவது ரகம் சொல்லிட்டு அப்புறம் பாபா என்ன சொல்லுவாருன்னா பாத்ரூத்து பூச்சோம். அதை சொல்லணும். நம்ம தமிழ்ல என் வாயால் அதை போய் இப்படி சொல்ல, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? என் வாயால நான் அதை இப்படி சொல்றேன். அப்போ நாம லட்சுமி ஆகிறோம், யாராகிறோம்? நாம இதைத்தான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சில சட்டங்கள் இருக்குதான். ஒரு மாலை போட்டவங்க எவ்வளவு அந்த அந்த மாலைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அந்த விரதம் முடிகிற வரைக்கும் நான் மாலை போட்டிருக்கேன், அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ அவங்க என்ன சாமியாவா இட போறாங்க, நம்ம ஆகணும்ல, தேவதை ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். அப்ப பாத்து முத்து பூச்சோன்ற வார்த்தையை நம்மளும் அடிக்கடி என்ன பண்ணிக்கணும். அதை ஏன் வாயில நான் சொல்ல மாட்டேன். அவங்க எப்படி இவங்க எப்படி, அதை ஏன் அந்த ஆத்மா நல்லா இருக்கும், சிரேஷ்டா பாராட்ட பாராட்டணும். அதே யார் வாயால சொல்லக்கூடாது. அந்த ஆத்மா ரொம்ப அவசரம். நீங்க யாரை பத்தியாவது குறை சொல்லி நீங்க எதை யாரை பத்தியாவது எனக்கு குறை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அது வரைக்கும் அவங்களை சிரேஷ்டமா பார்த்தேன். நீங்க குறை சொன்ன பிறகு அவங்களை சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இது பாவமா புண்ணியமா? என் புத்தி அது வரைக்கும் பாபா நினைச்சிட்டு இருந்துச்சு. நீங்க யாரை பத்தியும் குறை சொன்ன உடனே பாபா வந்துட்டு நான் அவங்கள நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். பாவமா புண்ணியமா? ஏற்கனவே 63 ஜன்மமா நிறைய என்ன பண்ணியாச்சு. அதை நினைக்கிறதுக்கே எனக்கு முடிஞ்ச பாடம் இல்லை. இப்ப புதுசா வேற ஒரு கணக்கெல்லாம் என்ன பண்ணிக்க வேண்டாம். பாபா சொல்ல பாத்து மத்து பூச்சோடுற யாரையாவது குறை சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிடுங்க, அதை பத்தி கேட்கவே கேட்காது. அதை நான் இப்ப பேசுற ஐடியாவிலாம் இல்லை. இப்ப எனக்கு பாபாவை நினைக்கிறதுக்கே நேரம் பத்தலை. அவங்கள பத்தி இவங்களை பத்தி எனக்கு இது அம்மாவனுடைய தாரணையா இருந்திருக்குது. இப்போ பாபா சொல்றாங்க, தூ ஊப்பர்க்கே ஸ்திதிமே ரहो, நீங்க உயர்ந்த ஸ்திதியிலேயே இருங்க. நீச்சைக்கு பாத்தை கேவும் கர்த்தியும், ஏன் கீழான விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசுறீங்க. மம்மாக்கே முகசே கவி ஐசி பாத் நகி சுனி, மம்மாவுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு பொழுதுமே கேட்டதே இல்லை. மம்மா பில்குல் சுப் பிரகதி, மம்மா முற்றிலும் அமைதியானவராக இருந்திருந்தார். ஜித்தனா ஜரூரி ஹை உतना बोल फिर चुप, எவ்வளவு தேவையோ அவ்வளவு பேசிவிட்டு பிறகு வாயை மூடிக்கொள்வார். எவ்வளவு தேவையோ அவ்வளவு பேசிவிட்டு பிறகு என்ன பண்ணிடுவாங்க, வாய் மூடிடுவாங்க. மம்மா நீ மரியாதாமே அக்யூரேட் ரகனா சிக்காயா, மம்மா நியமங்கள் விதிமுறைகள் மரியாதைகள் படி துல்லியமாக நடக்க கற்றுக் கொடுத்திருந்தார். मम्मा ऐसी देही अभिमानी स्थिति में रहती थी जो मम्मा से बाबा के गुण और कर्म दिखाई देते थे. मम्मा அப்படி ஒரு ஆத்ம அபிமானியா இருந்தாங்க. மம்மாட்ட பாபாவுடைய குணங்களும் பாபாவுடைய செயல்களும் தென்பட்டிருந்தன. तो बाबा जो हमको सिखा रहा है वही हमारे से दिखाई दे. அப்போ பாபா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரோ
அதுதான் என்னிடம் தென்பட வேண்டும். ஓம் சாந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்லிட்டா எல்லாரும் சந்தோஷப்பட்டுருவாங்களா என்ன? நீங்க அடிக்கடி ஓம் சாந்தி சொல்றீங்கன்னா உங்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் என்ன எதிர்பார்ப்பாங்க? சாந்தியா இருக்கணும்ல. எப்ப பார்த்தாலும் ஓம் சாந்தி சொல்லிட்டு சத்தமா பேசுறோம், சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த வார்த்தைக்கு என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது. அப்போ பாபா என்ன கற்றுக் கொடுத்திருந்தாரோ அது நம்மிடம் தென்பட வேண்டும். அவர் புராணி சம்ஸ்கார் சத் கதப்போ ஜாய், மற்ற பழைய சமஸ்காரங்கள் எல்லாமே அழிந்து போய்விட வேண்டும். மம்மா நீ தீன் விசேஷத்தா ஸ்பஷ்ட திக்காய் தேத்தி. மம்மாட்ட 3 சிறப்பு விஷயங்கள், விசேஷ தன்மைகள் தெளிவாக தென்பட்டு இருந்தன. ரூபானியத், ஒன்று அவர்கள் ஆன்மீகமாக தென்பட்டார்கள். அவங்கள்ட்ட எப்போதுமே ஸ்தூலமான, இவங்க ஒரு பெண், இவங்க இத்தனை வயசுல உள்ளவங்க, இவங்க இந்த நிறம், அப்படி ஒரு லௌகீகமே அவங்கள்ட்ட என்ன பண்ணல தெரியல. ரூபானியத், முதல்ல அவங்கள்ட்ட இருந்த விஷயம் என்ன? ஆன்மீக தன்மை. தூசரா ஸ்வமானம், ரெண்டாவது என்னது? ஸ்வமானம் இருந்துச்சு. அவங்க தன்னுடைய சுய மரியாதையில இருந்தாங்க, சுய பெருமையில இருந்தாங்க. நான் எப்பேற்பட்டார், முதல்ல நான் இந்த சரீரம் இல்லை, ஆத்மா, அந்த ஆத்ம உணர்வு, ஆத்ம தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. ரூபானியத், ஹிந்தி வார்த்தையை மனசுல பதிய வைங்க, கொஞ்சம் கொஞ்சமா பதிய வச்சிடும். முதல்ல என்னது? ஹிந்தியில் சொல்லுவாங்க ரூகானியத். என்னது? ரூகானியத். ரூகானியத்னா என்னது? ஆன்மீக தன்மை. ரெண்டாவது ஸ்வமான். ஸ்வமான்னு நமக்கு தெரியும், தமிழ் வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. ஸ்வமானம், ஸ்வமான்னு சுய பெருமை, ஆத்ம பெருமிதத்துல நான் எப்பேற்பட்ட ஆத்மா. முதல்ல நான் யாரு? நான் ஆத்மா. ரெண்டாவது என்னது? நான் எப்பேற்பட்ட ஆத்மா, அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்வமான். நான் மாஸ்டர் சர்வ சக்திமான், நான் விஸ்வ கல்யாணகாரி, நான் வாப்சமான். இதெல்லாம் என்னது? ஸ்வமான். ஒன்னு ரூகானியத், ரெண்டாவது ஸ்வமான். தீஸ்ரா பாப்சே சர்வ சம்பந்தக்கா ஸ்னேக். மூன்றாவது தந்தையிடம் சர்வ சம்பந்தத்தின் ஸ்நேகம். வெறும் அப்பா மட்டும் இல்லை எனக்கு, அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் அண்ணன், அவர் தான் தம்பி, அவர் தான் குழந்தை, அவர் தான் எனக்கு நாயகன், அவர் தான் எனக்கு டீச்சர், அவர் தான் குரு, அவர் தான் ஃப்ரெண்ட். சண்டை போடுறதா இருந்தா கூட நான் யாரு தான் போடணும்? எனக்கு மற்றவங்கள்ட்டெல்லாம் யார்? எனக்கு இருக்கிறது யார் மட்டும்தான்? பாபா. பாபா தவிர யாருமே இல்லை. முதல்ல என்னது? ரூஹானியத், ரெண்டாவது ஸ்வமான், மூன்றாவது சர்வ சம்பந்தம். மூன்றாவது என்னது? எல்லாரும் எனக்கு நீதான். சர்வ சம்பந்தத்தின் ஸ்நேகம் இருந்தது, சர்வ சம்பந்தத்தின் ஸ்நேகம் இருந்தது, ஆன்மீகம் இருந்துச்சு. அப்புறம் ஸ்வமானம் இருந்துச்சு, அப்புறம் சர்வ சம்பந்தத்தின் ஸ்நேகம் இருந்துச்சு. இந்த 3 விசேஷங்கள் மம்மாவிடம் தெளிவாக தென்பட்டிருந்தன. ஆகவே நானும் இந்த 3 குணங்களை தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். இதன் மூலம் தேக அபிமானம் சகஜமாக அழிந்து போய்விடும். இதன் மூலம் தேக அபிமானம் சகஜமாக அழிந்து போய்விடும். மம்மாக்கை சிறுப்பர், மம்மாவினுடைய சிரசில், தலையில் அமிர்த கலசத்தினை சிவபாபா வைத்தார். அப்படின்னா என்ன? நீ தான் உலகத்துக்கே ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு ஞான கலசத்தை, அமிர்த கலசத்தை சிவபாபா மம்மாவுடைய தலையில வைத்தாங்க. மம்மா அதை தாரணை செய்து சொல்வதற்கு நிமித்தமானார். கேட்டேன் சொன்னேன் அப்படி சொல்லல மம்மா, கேட்டு அதை தாரணை செய்து கடைபிடித்து சொல்லணும். நான் சொல்றதுக்கு முன்னாலும் இந்த ராமகிருஷ்ணன் கதை கேட்டிருப்பீங்க. ஒரு அம்மா ராமகிருஷ்ணன் சொல்றாரு, என் பையன் எப்ப பார்த்தாலும் வெள்ளம் சாப்பிட்டுட்டே இருக்கிறான், அவனை வெள்ளம் சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கண்டிங்க. நான் சொன்னா என்ன பண்ண மாட்டேங்கிறா, கேட்க மாட்டேங்கிற. ராமகிருஷ்ணன் என்ன சொன்னாரு? அடுத்த வாரம் கூட்டிட்டு வராங்க. அப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு வா அப்படின்னு திருப்பி அணியை அனுப்பி வைக்கிறாங்க. திருப்பி கூட்டிட்டு வராங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் சொல்றார், தம்பி வெள்ளம் ஜாஸ்தி சாப்பிடாத, அதிக இனிப்பு உடம்புக்கு நல்லது இல்லை. அப்போ அம்மா, அந்த அம்மா கேட்டாங்களாம், இது அன்னைக்கே சொல்லி தொலைக்க வேண்டியதா, நீங்க எதுக்கு அலைய விடுறீங்க? அப்ப ராமகிருஷ்ணன் சொன்ன வார்த்தை, அன்னைக்கு நானே வெள்ளம் ஜாஸ்தி சாப்பிட்டு, எனக்கே வெள்ளம் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு, நான் கோவப்படுவேன் நல்ல, ஆனா உங்கள்கிட்ட கோவப்படாதீங்கன்னு சொன்னேன். அது உங்களுக்கு புத்தியில பதியா ஏறாது. நான் சொல்றது நீங்க கேட்கணும்னா அதை நான் முதல்ல என்ன பண்ணணும்? கவலைப்படாதேன்னு சொல்றதுக்கு நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? கோவப்படாதேன்னு சொல்றதுக்கு நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? இதுதான் ஆன்மீகம். வெறும் டீச்சிங் வேற. ஆன்மீகம்னா என்னது? கேட்டதை முதல்ல என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். அம்மாட்ட அந்த விசேஷத்தா இருந்துச்சு.
பாபா அமிர்த கலசத்தை கொடுத்தாங்க, கிடைச்சது அமிர்த கலசம், இந்தா அப்படின்னு எல்லாருக்கும் கொடுக்கல. அதை முதல்ல என்ன பண்ணாங்க, அவங்க தானம். கோயில நீங்க பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, சாமி காலடியில இந்த விபூதி வச்சிருப்பாங்க. காலையில முதல்ல கோயிலாம் தொடர்ந்து சாமி எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த காலடியில இலவு விபூதின்னு சொல்லுவாங்க, அந்த விபூதி இருக்கும். விபூதியை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னால அந்த ஐயர் என்ன பண்ணுவாங்க, எடுத்து முதல்ல அவர் என்ன பண்ணிக்கணும், அவர் தான் பூசிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, விபூதினா அனுபவம், வேற ஒண்ணும் இல்லை. இறைவு அது ஒரு சடங்கா செய்யறாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணிக்கணும், நாம பூசிக்கணும். நாம பாபா சொல்லி இருக்கிறாங்க, அதை அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். நீங்க இப்ப வீட்டுக்கு போறீங்கன்னா மற்றவங்க உங்கள்கிட்ட பார்க்கணும், இவங்க போகும்போது வேற மாதிரியா இருந்தாங்க, வரும்போது ரொம்ப சாந்தமா இருக்காங்களே, ரொம்ப தெளிவா இருக்காங்களே, ரொம்ப தைரியமா தெரியுது, உற்சாகமா தெரியுது. இதுதான் அனுபவம். பாபா சொல்றாரு, நீங்க அனுபவம் பண்ணி பிறகு நீங்க அவங்களுக்கு முன்னால போய் நின்னாலே போதும், அது என்னவா மாறிடும், சேவையாயிடும். அம்மா என்ன ஞானம் கேட்டாலோ அதை தன்னுள் தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல கருவி ஆனார். ஆனால் அம்மா எப்பொழுதும் சொல்வதுண்டு, பிதா பிரசாதே. இது என்னது, பிதாவினுடைய பிரசாதம். கோயிலோட பிரசாதத்தை கொடுத்துட்டு இது ஏன் பிரசாதம் யாராவது சொல்ல முடியுமா? ஆனா நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, எங்க வீட்டு மண்டாபடி அப்படிமா. மண்டாபடினா என்னது, அந்த வார்த்தை இருக்கா? என்ன சொல்லுவீங்க, கோயில உங்க செலவுல இன்னைக்கு சக்கர பொங்கல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க, மண்டாபடிங்க. அது அந்த ஊர் பாசை வச்சுக்கோங்களேன், மண்டாபடி. இன்னைக்கு எங்க மண்டாபடி அப்படிமா? அதாவது இப்ப நாங்க தான் செலவு பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு சக்கர பொங்கல் பண்ணிட்டு இருக்கோம். பாபா வீட்டுல அப்படி யாராவது சொல்லுவாங்களா, நீங்க நான் தான் கோவிலுக்கு பணம் கொடுத்தேன் சொல்லுவாங்களா? யாராவது சொல்ல மாட்டோம். கருவியா இருந்திருக்கிறோம், அது யாருக்கும் நம்ம என்ன பண்ண போறது இல்லை. அம்மா எப்பொழுதும் சொல்வதுண்டு, இது பிரபுவினுடைய பிரசாதம். அம்மாட்ட ஏதாவது ஒரு விசேஷத்தாக பார்த்து யாராவது பாராட்டினாங்கன்னா, நீங்க இவ்வளவு பொறுமையா இருக்கீங்களே, இவ்வளவு தைரியமா இருக்கீங்களேன்னா அம்மா என்ன சொல்றது உண்டு, இது பிரபுவினுடைய பிரசாதம், இது அவர் கொடுத்த பிரசாதம். அந்த பிரசாதத்தை நம்ம என்ன பண்றோம், நமக்குன்னு ஒரிஜினலா எந்த ஒரு சிறப்பு அம்சமும் இல்லை, அவா கொடுத்ததை மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பாபாவினுடையது. பாப்சே இலாகுவா சுனாரகிகும், பாபாட்ட இருந்து கேட்டதை கிடைத்ததை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க வாணி சூப்பரா இருக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்கனாலே போச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒண்ணுமே புரியல, மக்கள் அர்த்தம். வாணி யார் சொல்லிட்டு இருக்கிறா, எப்பவும் பாபா சொல்லிட்டு இருக்கிற. அந்த சிஸ்டர் சூப்பரா வாணி எடுப்பாங்கன்னு ஒண்ணு சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மக்கள். நல்ல வார்த்தை. அதுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சிஸ்டர் நல்லா கிளாஸ் எடுப்பாங்க, இந்த என்னைக்கு பிரதர் கிளாஸ் எடுத்தாங்க, என்னைக்கு சிஸ்டர் கிளாஸ் எடுத்தாங்க, என்னைக்குமே யார் மட்டும்தான் வாங்கி எடுத்துட்டு இருக்கிற, பாபா மட்டும்தான். நாமெல்லாம் போஸ்ட்மேன். நாமெல்லாம் யாரு, போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் போஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வாங்கி படிக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறது யாரு, இந்த அனுபவத்தை மம்மா செய்ய வச்சாங்க. கேட்கிறவங்கள்ட்ட சொன்னாங்க, இது என்னோடது இல்லை, இது பாபாவோடது, இது பாபாவுடைய பிரசாதம், இது என்னை இங்கே கருவியா வச்சிருக்கிற ஸ்வயம் கி தாரணாமி ஜோகே வகு சுனாரகியும் தவி வாணிமி வகு சுதர்த்தா. என்னதான் பாபாவுடைய வாணியா இருந்தாலும் அதை முதல்ல நான் கடைபிடித்து பிறகு சொல்லுகிறேன். அப்பொழுதே பேச்சினில் அந்த தூய்மை, அந்த இனிமை, சத்தியம் ஜொலிப்பாக இருந்தது. மற்ற தாதி சொல்றாங்க, மற்றவங்க வாணி சொல்றதுக்கும் அம்மா வாணி சொல்றதுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவங்க அதை தாரணை செஞ்சுட்டு சொன்னாங்க. அதனால அதுல ஒரு சத்தியத்தின் வெளிச்சம் இருந்தது, அதுல ஒரு இனிமையினுடைய ஒரு பிரகாசம் இருந்தது. சொல்லுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அது பகவான் சொல்லுதான். ஆனா அம்மா சொல்லும் போது அவ்வளவு அழகா இருந்துச்சுன்னா அதை அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க, தாரணை செய்திருக்கிறாங்க. அவங்க தாரணை பண்ணாங்க. அதனால் அதில் இனிமை மற்றும் சத்தியத்தின் ஜொலிப்பு, மினுமினுப்பு இருந்தது அப்படின்றாங்க தாதி. எந்த அளவு நம்மிடத்தில் சத்தியம் தூய்மை இருக்குமோ அந்த அளவு இனிமை வரும். எந்த அளவு நம்மிடத்தில் சத்தியம் தூய்மை இருக்குமோ அந்த அளவு இனிமை வரும். இனிமை எப்பமாவது கடுகடுன்னு பேசுறோமா?
அடிக்கடி எப்பமாவது சதா ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம். அது இல்லாம ஆக்குறதுக்கு மம்மா நமக்கு நம்மளுடைய தாரணையே தாதி எடுத்து சொல்றாங்க. அவங்கள்ட்ட அந்த இனிமை எப்படி வந்துச்சு, சத்தியத்தினுடைய தூய்மையினுடைய தாரணை இருந்தது. அதனால அவங்க எப்பொழுதுமே எப்படி இருந்தாங்க இனிமையா. ஒண்ணும் இல்லை, நான் ஆத்மாங்கிற ஒரு சத்தியம் புரிஞ்சாலே போதும். நீங்க ஆத்மான்னு ஒரு சத்தியம் புரிஞ்சாலும், நீங்கெல்லாம் பாபா குழந்தைன்னு புரிஞ்சுட்டேனாலே போதும். எனக்குள்ள என்ன வந்து நம்ம யாருக்கெல்லாம் சண்டைக்கு போறோம்? யாரெல்லாம் பாபா குழந்தைன்னு மறந்துட்டோமோ அவங்கள்ட்ட எல்லாம் என்ன பண்ண போறோம்? எப்போ ஒருத்தவங்கள திட்ட முடியும் உங்களால? அவங்க பாபா குழந்தைன்னு தெரிஞ்சு போறவங்களால கோபப்பட முடியும்? நினைச்சு போட்டவங்களும் பாபா குழந்தையா? ரோட்ல உள்ளவங்களும். அப்போ அதுதான் சத்தியம். நான் ஆத்மாட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா பாபா குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த சத்தியம் இருந்துச்சு, பவித்திரம் இருந்துச்சுன்னா தோற்றத்துல, நடத்தையில, பார்வையில, செயல்ல இனிமை தானாக பாபா இனிமையான குழந்தைன்னு சொல்லிட்டு போயிடுறார். ஆனா நமக்கு அதுக்கு முன்னால தூய்மை மற்றும் சத்தியம் இது தாரணையாகும் பொழுது இனிமையும் இருக்கும். जरा भी अपवित्रता है मन में किसी के लिए ग्लानि है तो वाणी कड़वी हो जाएगी. கொஞ்சம் போல அபவித்திரத்தாவோ மனதில் யார் மீதாவது வெறுப்போ நிந்தனையோ இருந்தால் பேச்சில் கடுமை கசப்பு வந்துவிடும். இனிமையான அம்மா நம் குழந்தைகளை மிக அன்போடு, குழந்தைகளாகிய எங்களை மிகுந்த அன்போடும் இஷாரா மூலமாகவும் பாலனை கொடுத்தார். இஷாரா மூலமா, இஷாரான சமிக்கை, இஷாரான என்னது சமிக்கை. எல்லாத்தையுமே சொல்லாத புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க. சில விஷயத்தை ஜாடையால குறிப்பின் மூலமாக உணர்த்தணும், குறிப்பின் மூலமா உணர்த்தணும். அம்மா நிறைய விஷயங்களை குறிப்பினால் உணர்த்தினார். இதன் மூலமா இப்படின்னா கூட புரிஞ்சுக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு இது வேணாம் இது வேணும். பாபா சொல்றாங்க நம்ம அம்மாவுடைய பாலனை எப்படி இருந்துச்சு, இஷாரா மூலமாக இருந்தது. இஷாரான்னா சிறு சிறு ஜாடை மூலமாவே புரிஞ்சுக்கலாம். அப்படி பேசாத, இப்படி சொல்லாதேன்னு சொல்ல மாட்டாங்க அம்மா. ஆனா அவங்க சொல்றது, அவங்க நடந்துக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்படி நம்ம பேசக்கூடாது, இப்படி நாம நடந்துக்க கூடாது, இங்கே உட்காரக்கூடாது, அங்கே பேசணும். அப்போ இது எல்லாமே வார்த்தையா சொன்னா பகையா போயிடும். வார்த்தையா சொன்னா, உண்மையை சொன்னா யாருக்காவது பிடிக்குதா உலகத்துல? உனக்கு எனக்கு எல்லாம் தெரியும், வேலை பார்த்து ஓடுறோம். அப்போ அம்மா அன்பினாலும் இஷாரா சமிக்ஞையின் மூலமாக, தூண்டுதல் மூலமாக, குறிப்பின் மூலமாக, கண் ஜாடை மூலமாக கற்றுக் கொடுத்திருந்தார். அப்போ அம்மாவுடைய பாலனை அப்படித்தான் இருந்தது. மம்மா கா சித் பில்குல் சாஃப் தா. மம்மாவினுடைய சித்தம் முற்றிலும் தூய்மையாக இருந்தது. சித்தம்னா உள் உணர்வு, சித்தம். மம்மாவுடைய சித்தம் எப்படி இருந்துச்சு? முற்றிலும் தூய்மையாக இருந்தது. சித்தம் அப்படிங்கிறதுல இருந்து எதுக்க வர்றவங்க பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா மனசு பிளஸ்ஸா இருக்கும், மைனஸா இருந்துச்சுன்னா மனசு மைனஸ் ஆயிடுச்சுன்னா ராங். யார் எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? சுத்தமாக, சித்தம் சுத்தமாக இருந்திருக்கிறது. அம்மாவுடைய சித்தம் இப்படி இருந்திருக்குது, சுத்தமாக. யார் எப்படி இருந்தா என்ன, என்னுடைய உள்ளம் தூய்மையா இருக்கும். அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய டிராமா, அதனால நான் ஏன் என்னுடைய உள்ளத்தை அழுகாக்கிடும்? அப்ப அவங்க உள்ளத்தை எப்படி வச்சிருக்கிறாங்க? சுத்தமா வச்சிருக்காங்க. நீங்க என்ன நடந்தாலும் சரி, யாரை சந்திச்சாலும் சரி, உங்க உள்ளம் சுத்தமாக இருக்கிறதுல நீங்க அட்டென்ஷன் கொடுங்க. உங்களுடைய உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கிறதுல அட்டென்ஷன். நீங்க பாபா சொல்றாங்க மம்மாட்ட சித்தம் சுத்தமாக இருந்தது. அப்போ அந்த சக்தி, அந்த தாரணை நமக்குள்ளேயும் வரணும் இல்லையா? அப்ப நீங்க கவனம் கொடுங்க. मम्मा हरेक बच्ची की दिल बात दिल में ऐसी समा लेती थी जैसे कोई बात ही नहीं हुई. மம்மா ஒவ்வொரு குழந்தையுடைய விஷயங்களை இதயத்தில் அப்படி கரைத்து விட்டிருந்தார். ஒரு விஷயம் நடந்ததாகவே இருக்காது. ஒருத்தவங்க இன்னைக்கு தப்பு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு சண்டையே போட்டுட்டாங்க என்கிட்ட வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க, நாளைக்கு அவங்களை பார்க்கும்போது அவங்க நேற்று சண்டை போட்டது என் மனசுல இருக்கக்கூடாது. டிராமா ஏதோ ஒரு கணக்கு வழக்கு என்ன ஆயிடுச்சு,
புரிஞ்சிச்சு. அது ஒன்றும் அவங்க மேல உள்ள தப்பு இல்லை, ஏதோ ஒரு கணக்கு வழக்கு, ஏதோ அந்த நேரம் அவ்வளவுதான். நாமளே பேச்சு வழக்கம் சொல்லுவோம் இல்லையா, நான் மனசுல அதை ஒன்றும் வச்சுக்கல. நாம சில நேரம் மறுநாள் போய் சாரி கேட்போம். ஆனா பெரியவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க, பெரியவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க, நான் வந்து அதை மனசுல வச்சுக்கல நான். அப்போ அதுதான் பெரியவங்கன்னா என்ன அர்த்தம், ஆனா நியாயமா பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் மனசுல வச்சுக்காது. அடிச்சாலும் அதுங்களுக்கு மறந்தே போயிடும், நீ அடிச்சு அப்படி. ஆனா வளர வளர அந்த குணம் போயிடும், மனசுல வச்சுக்கிறோம். உண்மையிலேயே பெரியவங்கன்னா யாருன்னா, யார் நமக்கு என்ன தப்பு செய்தாலும் சரி அதை மனசுல என்ன பண்ணிக்க வேண்டாம், ஏன் நம்ம மனசை அழுக்காக்கிக்கணும். அப்போ அம்மாவினுடைய தாரணை அப்படி இருந்துச்சு, ஒரு குழந்தை என்ன தவறு செய்திருந்தாலும் அதை உள்ளத்தில் கரைத்து வைத்திருந்தார், அதை மனதில் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளவே இல்லை. அவங்களை திரும்ப சந்திக்கும் போது அவங்கள் இப்படி நடந்துகிட்டாங்கன்ற மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. நேற்று என்கிட்ட இப்படி பேசினிய, நேற்று நீ என்கிட்ட நடந்திய அப்படின்ற மாதிரியே இருக்காங்க. அவங்க அப்படி பண்ணவே இல்லைன்ற மாதிரி அவனை பேச. நேற்று ஒரு குழந்தை தெரிவிச்சு போய் சொல்லிடுச்சுன்னு குழந்தைங்களால மெயின்டைன் பண்ண விட்டது 100-400 குழந்தைங்க. அப்போ ஒரு குழந்தை ஒரு தப்பு செஞ்சதுன்னா அதை பிராண்ட் பண்ணிட்டோம்னா அது போயிடும், அவ்வளவுதான். நீ அப்படித்தானே நேற்று சொன்ன, நேற்று அப்படித்தானே நடந்தேன்னா அந்த பழக்கம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். அப்ப அம்மா யாருடைய எந்த தவறையுமே உள்ளத்தில் வைத்துக் கொண்டதே இல்லை, அதை முற்றிலுமாக கரைத்திருந்தார். அப்படி ஒன்று நடந்ததாகவே அவர்கள் காண்பித்துக் கொள்வதும் இல்லை. அவங்க உள்ளம் அதனால அவ்வளவு சுத்தமா இருந்துச்சு. சிக்ஷாயே தேத்தே हुए भी अंदर समा लेना, समाधि की शक्ति और प्यार से उसको चेंज कर देना, यह बहुत बड़ी विशेषता मम्मा देगी. சில நேரத்தில் சிலருக்கு அறிவுரை சொன்னாலும் உள்ளுக்குள் அதை கரைத்துவிடும் சக்தி மற்றும் அன்பின் சக்தியை கொண்டு அவரை மாற்றி விடுதல் என்ற சிறப்பு தன்மை மிகுந்த அளவு அம்மாவிடம் பார்த்தோம். நமக்கே அறிவுரை சொல்லியிருப்பாங்க, ஆனா அதை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. நாங்க அவங்களை பார்க்கும்போது எப்படி பார்த்தோம்னா, அவங்களுடைய கரைத்துவிடும் சக்தியினால், அன்பின் சக்தியினால் எங்களை மாற்றினார்கள். தாதிகள் சொல்றாங்க, நான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே பேசணும்னா அது ஒருத்தவங்களுக்கு மேலும் மேலும் காயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும். அப்போ அம்மா எங்களுடைய தவறை அவங்க மனசுல வச்சுக்கிட்டதே இல்லை, அதை முற்றிலும் கரைச்சிட்டாங்க, அன்போட பேசினாங்க. அந்த அன்பு மற்றும் கரைக்கும் சக்தி எங்களை மாற்றியது அப்படின்றாங்க. இப்போ தாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒருத்தவங்களை மாத்தணும்னா அவங்க செஞ்ச தப்ப மனசுல வச்சுக்காதீங்க, அதை மனசுல கரைச்சிருங்க, அன்பா அவங்கள்ட்ட நடந்துக்கோங்க, அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நமக்கு ஞானம் இல்லை, யோகா இல்லைன்னா நம்மால பிறர் தவறை மன்னிக்க, மறக்க, கரைக்க முடியாது, அப்புறம் அன்பு செலுத்தவும் முடியாது. நீங்க அன்பு செலுத்தாத வரைக்கும், அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சு மறக்காத வரைக்கும் உங்களால அவங்களை திருத்தவே, அவங்க மேலும் மேலும் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே நீங்க இருக்கேன்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டே இருக்கு. அவங்களுடைய குறை கூடுமா குறையுமா? அவங்க அப்படி செஞ்சதே மறந்துரு, அன்பா அவங்ககிட்ட நடந்துருக்கு, அவங்களுக்கு உறுத்தும். நம்ம இப்படிலாம் அவங்ககிட்ட பேசணும், இப்படிலாம் நடந்துக்கிட்டோம், ஆனா அவங்க கொஞ்சம் கூட கள்ளங்கோடம் இல்லாம நம்மகிட்ட வந்து பேசுறாங்களே, அன்பா பேசுறாங்களே. அப்போ அம்மாவிடம் அந்த விசேஷம் இருந்தது, அவர்களிடம் கரைக்கும் சக்தி, அன்பின் சக்தி, அதை எல்லோரையும் மாற்றிவிடக்கூடியதாக இருந்தது. அம்மா ने कभी दूसरों के अवगुण अंदर चित्त पर नहीं रखे. மம்மா ஒருபோதும் யாருடைய அவகுணத்தையும் குறையையும் உள்ளுக்குள் வைத்ததே இல்லை. குறைந்தது குப்பை, எங்க வீட்டு குப்பையை உங்கள்கிட்ட கொடுத்தேன், நீங்க வாங்கவே மாட்டீங்க, வாங்கி வீரலையே கூட்டி வைப்பீங்க. நாமே மற்றவருடைய குறையை உள்ளுக்குள்ள வைக்கணும். அம்மா யாருடைய குறையையும் அவகுணத்தையும் தன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டதே இல்லை. அம்மா சதா தனது சுமானத்தில் இருந்தார். उन्हें बीज रूप स्थिति बनाने का, सब संकल्प समझ लेने का, विस्तार में न जाने का नेचुरल आर्ट था. மம்மாவிடம் விதை சொல்ற ஸ்திதியை உருவாக்குவதிலும், அனைத்து சங்கல்பத்தையும் ஒடுக்குவதிலும், விஸ்தாரத்தில் செல்லாமல் இருப்பதிலுமான கலை இயல்பாகவே இருந்தது. விதைரூப ஸ்திதி, எல்லா சங்கல்பத்தையும் மூட்டை கட்டிடக்கூடிய அந்த கலை விஸ்தாரத்துல போகும். அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏன் ஆச்சு, இதெல்லாம் என்னது விஸ்தாரத்துல போறோம். சரி விட்டு டிராமா சாரத்துக்கு வரும்.
மம்மா எது எப்பவுமே விஸ்தாரத்துல என்ன பண்ணதில்ல, போனதில்லை. விஸ்தாரம் அது பெருசாக்குறது. பேனை ஈர பேனாக்கி பேனை பெருமாள், அதுக்கு பேர் தான் இது விஸ்தாரம். மம்மா ஒரு பொழுது விஸ்தாரத்தில் சென்றதில்லை, விதை ரூபத்தில் இருந்தார். அப்போ அந்த சிறப்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. சங்கல்பத்தை அவங்க ஒடுக்கிட்டாங்க. கவி கோயி பாத்மி விஸ்தாரமே ஆயாமவா நகி தேக்கா, ஒருபோதும் எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தி பார்த்ததே இல்லை. அந்த காரணத்தினால் மம்மாவுடைய முரளி மிகுந்த சக்தி கொண்டதாக இருந்தது. ஏன் மம்மா முரளிக்கு எவ்வளவு பவர்? அதுக்கு தாதிகள் சொல்றாங்க, ஏன்னு அவங்க வேஸ்ட்ல போனதே இல்லை. மம்மா சொல்ற வாணிக்கு அவ்வளவு சக்தி ஏன் வந்துச்சாமா? ஏன்னா அவங்க வேஸ்ட்ல போகல, விஸ்தாரத்துல போகல, டீட்டெயில்ல போகல. அவங்க எதுல போகல? டீட்டெயில். அப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்களுக்கு இவங்க யாரு, இவங்களுக்கு அவங்க யாரு, அவங்க நேரத்தை இவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க, நமக்கு எல்லாம் தேவையா? விஸ்தாரத்துல போகாத தான் அவங்க சொல்லுக்கு சக்தி இருந்துச்சு. அவங்க சொல்றதை கேட்டு பேர்பட்ட மோசமானவங்க கூட மாறினாங்க. அப்ப நம்ம சொல்லுக்கும் சக்தி வரணும்னா நம்ம எதுல போக வேண்டாம்ங்கிறாங்க தாதி, விஸ்தாரத்துல போகாது. சரி விடு, சரி புள்ளி வை, ராமன் சொல்லு, பாபா பார்த்துட்டாரு, பாபாட்டு சொல்லிடு, மறந்துடு, மன்னிச்சது. விஸ்தாரத்துல என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். அப்போ நீங்க யாருக்காவது எதையாவது சொன்னா அவங்க கேட்பாங்க. யாருக்காவது நீங்க எதையாவது சொன்னீங்கன்னா கேட்பாங்க. ஒண்ணு பலிக்கும். நீ நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா ஆயிடுவாங்க. நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னா நமக்கு நிறைய விஸ்தாரத்துல போய் பழகும். இப்போ சக்திசாலி ஆகணும்னா விஸ்தாரத்துல போகலதா அம்மா தாதி சொல்றாங்க, நாமளும் அப்படி ஆகணும் அப்படிங்கிறாங்க. மம்மாவை போல பாபா சொல்றார், மம்மாவை பாருங்க, பாபாவை பாருங்க. ஏன்னா அவங்கதான் நம்பர் 1ல போனவங்க. வேற யாரையுமே என்ன பண்ண வேண்டாம், பார்க்கவும் வேண்டாம், ஃபாலோ பண்ணவும் வேண்டாம். அப்ப மம்மாட்ட என்னென்ன விசேஷத்தான பார்க்கணும். நிறைய பாயிண்ட் இருக்குது, 24 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்க அப்புறம் 24 இல்லை 30 ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட்ங்கிற ரீதியில அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நீங்க கிளாஸ்ல கூட கேட்கலாம். முக்கியமா நம்ம மம்மாட்ட பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சாரமா பார்த்தோம்னா, அவங்க முரளிக்கு மயங்கியவரா இருந்தாங்க, முரளியினுடைய போதையில இருந்தாங்க. அதனாலதான் வீணை சரஸ்வதி கையில காண்பிக்கப்பட்டிருந்துச்சு. நத்திங் நியூ, எதுவும் புதிதல்லைங்கிற பாடத்தை பக்கா ஆக்கினாங்க. டிராமா அப்படிங்கிற பாடத்தை பக்கா செஞ்சாங்க. அப்புறம் மம்மானுடைய முகத்துல கவலையின் அடையாளமே இல்லை. யார் சரீரத்தை விட்டாலும் சரி, தன் சரீரத்துக்கு ஏதாவது வந்தாலும் சரி, அவங்க ஜாஸ்தி சித்திக்கலை, அவங்கள்ட்ட சாதாரண தன்மையே தென்படலை, எப்பொழுதும் ஆன்மீக தன்மை இருந்துச்சு. ஒரே ஒரு முறைதான் பாபா அம்மா பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்க லட்சுமி ஆவீங்க. உடனடியே அவங்கள்ட்ட ஒரு 3 குணம் இருந்துச்சு. குணமாக இருந்தாங்க, குணங்களையே பார்த்தாங்க, குணதானம் செஞ்சாங்க. அந்த 3 விசேஷம் இருந்துச்சு. கிளாஸ் அப்படிங்கிறதுல ரெகுலரா வர்றதும் முக்கியம், கூடவே பஞ்சுவாலிட்டி, இதுல கொஞ்சம் கூட முன்பின்ல போயிடக்கூடாதுங்கிறது அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. முரளி அதிகால யோகா இதை ஒரு பொழுது மிஸ் பண்ணக்கூடாது, அக்கறை கொடுக்கணும். ஸ்திதி உயரத்துல இருக்குதுங்கிற பட்சத்துல நாமே கீழான விஷயத்துக்குள்ள வரும். புது சட்டை புது ட்ரெஸ் போட்டிருக்கோம், யாரோ சொல்றாங்க சாக்கடையை கொஞ்சம் கிளறி விடுங்க, என்ன சொல்வீங்க? இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்குதான் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, சாக்கடையை கிளறி விடுங்க, நமக்கே கஷ்டம், சொல்றவங்களுக்கும் கஷ்டம். பாவம் உயர்ந்த ஸ்திதியில் இருந்துட்டு கீழான விஷயங்களை பற்றி ஏன் பேசுகிறீர்கள், ஏன் நினைக்கிறீர்கள்? சொர்க்கத்தை பத்தி பேசுங்க, பரநாமத்தை பத்தி பேசுங்க, பக்கத்தை பத்தி, ஏதோட பத்தி, அண்ணா அக்கா தங்கச்சி பத்தி எதுக்கு நமக்கு? நல்லதுன்னா சரி பேசலாம். உயர்ந்த ஸ்திதியிலிருந்து ஏன் கீழான விஷயம்? நம்மாட்ட 3 விசேஷம் தெளிவா இருந்துச்சு. ஒண்ணு ஆன்மீகம், 2வது சமானம், 3வது சர்வ சம்பந்த ஸ்நேகம் தென்பட்டு இருந்தது. அம்மா தலையில பாபா நான் அவர்கிட்ட கலசத்தை வச்சாங்க, அவங்க சும்மா கொடுக்கல, தாரணை செஞ்சுட்டு கொடுத்தாங்க. அதனால கேட்கறவங்களும் அதை அனுபவம் பண்ணாங்க. பாபா சொல்ற நாமும் தாரணை செய்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அவங்கள்ட்ட என்ன விசேஷம் இருந்தாலும் அம்மா சொல்றது, இது பிரபுவினுடைய பிரசாதம், இது என்னோடது இல்லை, நான் இங்க கருவி, இது பாபாவுடையது.
சத்தியத்தா இருந்துச்சு, பவித்திரத்தா இருந்துச்சு. அதனால அந்த வாணியில இனிமை என்பது இருந்தது. கொஞ்சம் போல யாரை பற்றி நிந்தனை இருந்தாலும், அபவித்திரத்தா இருந்தாலும் பேச்சில கசப்பு தன்மை வந்துவிடும். மம்மா யாருக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் அதை மனசுல வச்சுக்கிட்டதே கிடையாது. அவங்கள்ட்ட கரைக்கும் சக்தி இருந்தது, அன்பு இருந்தது. அதனால் அவர்களால் யாரையும் ஈஸியா சுலபமா மாற்ற முடிந்தது. மம்மாவுடைய விசேஷத்தை பார்த்து சின்னவங்க பெரியவங்க கூட அவங்களை மம்மான்னு என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. மம்மா சதா சுமானத்துல, தன்னுடைய சுமானத்துல இருந்தாங்க. இடையூறு ஸ்திதியை உருவாக்கி வச்சிருந்தாங்க, சாரத்துல இருந்தாங்க, எண்ணங்களை எல்லாம் ஒடுக்கி இருந்தாங்க. விஸ்தாரத்துல போகாததுனால அவங்களுடைய சொல், அவங்களுடைய முறை ரொம்ப பிரபாவம் மிக்கதாக இருந்தது.